வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த ஆட்சியில் சொத்துக்கள் சேதமடைந்ததாக இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகளின் விவரம் இன்று வெளியீடு. ராணுவத்தினர் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என கஜேந்திரகுமார் கருத்து. யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அவசியம் என சரத் வீரசேகர வலியுறுத்தல். விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலிக்காத நெல்லுக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. மன்னார் மாவட்டத்தில் நீச்சல் தரையின்றி கால்நடைகள் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. கடந்த ஆட்சியில் சொத்துக்கள் சேதமடைந்ததாக இழப்பீடு பெற்றுக் கொண்ட அரசியல்வாதிகள் விவரம் இன்று வெளியிடப்பட்டது. 2022ஆம் ஆண்டு நாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது தமது சொத்துக்கள் சேதமடைந்ததாக அரசாங்கத்திடம் இருந்த இழப்பீடு பெற்றுக் கொண்ட அரசியல்வாதிகளின் விவரங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச சபையில் வெளிப்படுத்தினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து அவர் தகவல்களை வெளிப்படுத்தினார். எந்தவொரு பாரிய இயற்கை அனர்த்தம் என்றாலும் 25 லட்சம் ரூபாய் தொகையை அதிகபட்ச இழப்பீடாக வழங்கப்படும். அதுவும் பொதுவாக கிடைப்பது அரிது. இந்நிலையில் நாட்டில் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வாறு இழப்பீடுகளை பெற்றுக் கொண்டனர் என்ற விவரங்களை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். கபிலருவன் அத்துக்கொரல 5,04,000 ரூபாய், விமலவீர திசாநாயக்க 5,50,000 ரூபாய், கீதா குமாரசிங்க 9,72,000 ரூபாய், திஸ்ஸ குட்டியாராய்ச்சி 11,43,000 ரூபாய், குணபால ரத்நாயக்க 14,12,780 ரூபாய், பிரேமநாத் சி தொலவத்த 23 லட்சம் ரூபாய், பிரியங்கர ஜெயரத்ன 23,48,000 ரூபாய், சம்பத் அத்துக்கொரல 25,40,610 ரூபாய், ஜயந்த கெட்டேகொட 28,14,800 ரூபாய், விமல் வீரவன்ச 29,54,000 ரூபாய், சன்ன ஜெயசுமன 33,34,000 ரூபாய், அகில எல்லாவெல 35,54,250 ரூபாய், சமல் ராஜபக்ஷ 65,39,374 ரூபாய், சந்திம வீரகொடி 69,48,800 ரூபாய், அசோக பிரியந்த 72,95,000 ரூபாய், சமன்பிரிய ஹேரத் 101.2 லட்சம் ரூபாய், ஜனக பண்டார தென்னகோ 105.5 லட்சம் ரூபாய், ரோஹித அபே குணவர்த்தன 116.4 லட்சம் ரூபாய், சீதா அரம்பேபொல 137.8 லட்சம் ரூபாய், சகன் பிரதீப் 171.3 லட்சம் ரூபாய், செஹான் சேமசிங்க 185.1 லட்சம் ரூபாய், இந்திக அனுருத்த 195.5 லட்சம் ரூபாய், மிலான் ஜெயதிலக 223 லட்சம் ரூபாய், ரமேஷ் பத்திரன 281 லட்சம் ரூபாய், துமிந்த திசாநாயக்க 288 லட்சம் ரூபாய், கனக ஹேரத் 292 லட்சம் ரூபாய், பிபி ஹேரத் 321 லட்சம் ரூபாய், பிரசன்ன ரணவீர 327 லட்சம் ரூபாய், WD வீரசிங்க 372 லட்சம் ரூபாய், சாந்த பண்டார 391 லட்சம் ரூபாய், SM சந்திரசேன 438 லட்சம் ரூபாய், சனத் நிஷாந்த 427 லட்சம் ரூபாய், ஸ்ரீபால கம்லத் 509 லட்சம் ரூபாய், அருந்திக பெர்னாண்டோ 552 லட்சம் ரூபாய், சுமித் உடுகும்புர 559 லட்சம் ரூபாய், பிரசன்ன ரணதுங்க 561 லட்சம் ரூபாய், கோகிலா குணவர்த்தன 587 லட்சம் ரூபாய், மொஹான் பி சில்வா 601 லட்சம் ரூபாய், நிமல் லன்சா 692 லட்சம் ரூபாய், அலிஸ் அப்ரி ரஹீம் 709 லட்சம் ரூபாய், காமினி லொகுகே 749 லட்சம் ரூபாய், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ 934 லட்சம் ரூபாய், கெஹலிய ரம்புக்வெல்ல 959 லட்சம் ரூபாய். இவ்வாறு மொத்தமாக 122,41,34,737 ரூபாய் இழப்பீடாக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதிகார
அதிகாரத்தை பயன்படுத்தி இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். விவசாயி ஒருவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அவரது வீட்டின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டால் அவருக்கு இழப்பீடு பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு சிரமம். ஆனால் இவர்கள் அரசு அதிகாரிகளுக்கும் அழுத்தங்களை பிரயோகித்து பெருந்தொகை பணத்தை பெற்றுள்ளார்கள். இதுதான் எமது இந்நாட்டில் இருந்த அரசியல். இவற்றைத்தான் நாம் மாற்றியமைத்துக் கொண்டு செல்கிறோம். நாடாளுமன்றத்தில் அறைகளை பயன்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இவர்களோடுதான் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள். உண்மைகளை வெளிப்படுத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகிறார்கள். அரசாங்கம் முன்னெடுக்கும் அரசியல் மாற்றத்துக்கு உதவாமல் அதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பதற்காக கூட்டணி சேர்கிறார்கள். எப்படி பேசினாலும் நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாம் இந்த பயணத்தை நிறுத்த மாட்டோம். පහුගිය අරගල සමයේ තමන්ගේ දේපළවලට හානි සිදු වුණාය කියලා රජයෙන් ගත්ත වන්දි. ராணுவத்தினர் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ராணுவத்தினர் சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீது இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ராணுவத்தினர் யுத்தத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக ராணுவத்தினரால் தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட சட்டவிரோத விகாரையை குறிப்பிடலாம். அப்போதைய ராணுவ தளபதியால் விகாரைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு சில நாட்களின் பின்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தலைவர், செயலாளர் ஆகியோரின் பங்களிப்புடன் இதுகுறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. தையிட்டியில் விகாரை கட்டப்பட்ட இடம் தனியாருக்கு சொந்தமானது என அதன்போது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த விடயம் 2024 டிசம்பர் 13 இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பேசப்பட்டது. அதேபோன்று 2025 ஜனவரி 31 மீண்டும் பேசப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமை தாங்கினார். தையிட்டியில் விகாரை அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்நிலையில் அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற அமைப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அந்த காணியில் தேவநம்பிய தீசன் காலத்தில் விகாரை அமைக்கப்பட்டதென்றும் 14 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதென்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு காரணத்துக்காகவும் காணியை மீள கையளிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் காணி என வெளிப்படையாக தெரிந்தும் இவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. ராணுவத்தினர் என்பதற்காக சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது. Immediately, the military went ahead and built that illegal viharaya. Now, this matter was. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்ட ஈஸ்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று நிலையியற் கட்டளை சட்டம் 27(2) கீழ் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பாராளுமன்ற நிலையியற் கட்டளை 27(2) கீழ் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ DK லால்காந்த் அவர்களை புதன்கிழமை இன்று கேட்பதற்கான கேள்வி. இலங்கை மக்களின் பிரதான வாழ்வாதார தொழிலாக அமைந்திருப்பது விவசாயம். அதிலும் நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் நெல் உற்பத்தியே பிரதான துறையாக கொண்ட மாவட்டங்களும் இலங்கையில் உண்டு. 2024-25 காலப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்செய்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. தங்களது சிறு கையிருப்புகளை வைத்து விவசாய செய்கையில் ஈடுபட்ட, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவகால காலபோக நெற்செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த பாதிப்பினால் கையறு நிலைக்கு வந்துள்ளார்கள். பலர் அடுத்த சிறுபோக விதைப்பு பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு நட்டமடைந்துள்ள விவசாயிகள் தம்மை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுமாறு கோருகின்றனர். கேள்வி 1. இந்த அடிப்படையில் நாடு பூராகவும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நெல் விவசாய நிலங்களின் அளவு எவ்வளவு? 2. எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்? 3. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி, நட்ட ஈடு அல்லது நிவாரணம் வழங்கும் திட்டம் ஏதேனும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா? 4. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை ஏக்கர் நெல் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன? அதற்கான நிவாரண திட்டம் யாது? இதேவேளை ஸ்ரீதர நம்பியின் கோரிக்கை நியாயமானது என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் விவசாய அமைச்சர் KD லால்காந்த இதன்போது பதில் வழங்கினார். එම නිසා එතුමාගේ
ප්‍රශ්නය සඳහා සති දෙකක කාලයක් ලබා දෙන ලෙස ඉල්ලා සිටිනවා. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் விவசாய மீன்பிடி மற்றும் தொழில் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரதானமாக விவசாயம் படுவாங்கரை, அதாவது மட்டக்களப்பு மேற்கு பகுதியிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த பகுதியிலே அந்த பகுதியிலிருந்து விளை பொருட்களை கொண்டு செல்வதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு அவர்கள் மட்டக்களப்பு கிழக்கு எழுவான்கரைக்கு வர வேண்டியிருக்கின்றது. அதற்கான எல்லா இடங்களிலும் வெள்ள காலத்திலே மிக சீரான பாதை அமைப்புகள் இல்லை. கிரான் பாலம் மிக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளகால பகுதியிலுமே அந்த பாலம் தண்ணீரினால் ஓடப்பட்டு போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது. பல பாடசாலைகளில் பல அரசு அலுவலகங்கள் இருந்தும் மிகப்பெரிய விளைநிலங்கள் இருந்தும் எழுவாங்கரை பகுதிக்கு விற்பனைக்காக நெல்லை கொண்டு வர செய்ய முடியாத நிலையிலே கிரான் பாலம் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு அந்த பாலத்தினை உடனடியாக புனரமைப்பதற்கு அல்லது மீள் நிர்மாணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு வருகின்ற வரவு செலவில் முன்னெடுக்க வேண்டும் என்று மிக தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதனோடு இணைந்ததாக மிக முக்கியமாக ஒவ்வொரு பெரும்போகத்திலும் இந்த விளைச்சல் உற்பத்தி மிக பாதிக்கப்படுவது வடகிழக்கை அல்லது மிக மட்டக்களப்பை பொறுத்தளவில் மார்கழி மாதத்தில் தை மாதத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு. இந்த விடயத்திலே அந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு மிக முக்கியமான திட்டமாக இந்த கித்துல் ரூகம் திட்டம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ஆலையடிவேம்பு பகுதியில் 2 நெற்களஞ்சிய சாலைகளை ராணுவம் கையகப்படுத்தியுள்ளதாக அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆலையடிவம்பு பிரதேசத்தில் இருக்கின்ற நெற்களஞ்சிய சாலை, 2 நெற்களஞ்சிய சாலைகள் இருக்கின்றது. கூட்டுறவு சங்கத்துக்குரிய நெற்களஞ்சிய சாலையாக இருக்கின்றது. ஆனால் இந்த நெற்களஞ்சிய சாலை 1969ஆம் ஆண்டிலிருந்து ஆலையடி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது பராமரித்து வந்தது. ஆனால் 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு யுத்தம் உச்சநிலையில் இருந்த பொழுது ராணுவத்தினரால் அதன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அதன் பிறகு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவத்தின் தலைமை அதிகாரிகளினாலே அந்த 2010ஆம் ஆண்டு கோஆபரேட்டிவ் ஆல்ரெடி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு அந்த காணி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் ஆமியானது ராணுவமானது எந்தவித அனுமதியுமின்றி, அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் எந்த விதமான அனுமதியுமின்றி, அவர்களின் அந்த கூட்ட தீர்மானமின்றி, அவர்களின் அங்கத்தவர்களின் அனுமதியின்றி, பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் இயக்குனர் சபைகளின் அனுமதியின்றி அதனை வலுக்கட்டாயமாக ராணுவத்தினர் தற்பொழுது தங்களது கண்ட்ரோலிலே அந்த 2 நெற்களஞ்சிய சாலையிலும் எடுத்திருக்கின்றார்கள். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆகவே எங்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய தோட்ட மக்களுடைய சம்பளம் இன்று அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இன்று 1700 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளி ஒருத்தருக்கு இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய இந்த 3-4 மாதங்களிலே ஏற்பட்ட விலை வித்தியாசங்களிலே அரிசி விலை, மாவு விலை, அதே போல தேங்காய் விலை, உப்பு போன்ற பல்வேறு பொருட்களின் விலை அதிகரிப்பதனால இன்றைக்கு அவங்க மிக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நீங்கள் சொன்ன அந்த 2000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை, நாங்கள் அதாவது பல அரசாங்கங்கள் எங்களுக்கு உறுதிமொழி அளித்தது, தனி வீடுகள் கட்டித்தாரேன், 10 பட்ச காணி தரோம். ஆகவே எங்களை பொறுத்தளவில் இன்று எங்களுடைய காணி உரிமை வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகின்றது மாடி வீட்டு திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதாக. ஆகவே மாடி வீட்டு திட்டங்கள் மலையகத்துக்கு ஒத்து வராத ஒரு திட்டம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் அடிப்படை உரிமை மனுவை பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நீக்கப்பட்ட பாதுகாப்பு பிரிவை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி அவரது வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேஹோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அவசியம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயலாகும். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட தரப்பினர் இதற்கு இடமளித்தமை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும். அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரிப்பணத்திலேயே இயங்குகின்றது. அதேபோன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும். இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இத்தகைய விடயம் இடம்பெற்றுள்ளது. ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் 30 வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினருக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத சமயத்தில் நம்முடைய ராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் வகையில் அமையப்பெறும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். බොරු පොරොන්දු දීලා දැන් ඒවා එකින් එක ජනතාවට තේරීගෙන යන මේ අවස්ථාවේදී මේ පක්ෂයක් හැටියට ඇත්ත වශයෙන්ම யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக அமைந்துள்ள வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக அமைந்துள்ள வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து இன்றைய தினம் வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் மாநகர சபையினால் தமது வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்காண்ட பேர்ல வந்து சொன்ன போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கு இந்த கடைகள் இதென்று சொல்லி உள்ளுக்கடக்கு எடுத்த ஜனவல் நாங்கள் உள்ளுக்கு எடுத்து அவைகளுக்கு இடம் விட்டு கொடுத்தோம். அப்போ நேற்று வந்து அவைகள் வந்து பெயிண்டோட வந்தினம் இங்கே வந்து கடையெல்லாம் நாங்கள் சுருக்க போகிறோம் கடையெல்லாம். அப்போ என்னத்துக்காகண்டா சிடிபிக்குள்ளே வந்து அவைகள் வந்து மெலசல கூட அமைச்சிருக்கணும். அதுக்கு வந்து பாதை விடுறதுக்கு உங்களோட வந்து விருப்பம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு துண்டு கூட எடுக்க மாட்டோம்ண்டு அவள் நேரடியாக வந்து அவன் அடவாடித்தனத்தை காட்டினது என்னென்னா பெயிண்டோட வந்து ஒரு அடி வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இது வந்து கோர்ட்ஸ் உத்தரவு அது அந்த உத்தரவுன்னு வந்து கயக்கினோம். அப்போ நாங்கள் சொன்னாலும் இப்படியெல்லாம் பெறவேன். ஆணையாளர் வந்து எங்களுக்கு வந்து மீட்டிங் வச்சவர் இப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் உங்களை மீறியும் செய்ய மாட்டேன். ஏனெண்டா இந்த கடை வந்து 20 வருஷமாக இருக்குது. அவள் வந்து வாடகை வாங்கினோம். ஆரம்பத்தில் வந்து மாதம் 3000 வாங்கினவள் இப்போ 8500 வாங்கினோம் வாடகை மாதம். அப்போ அவர் சொன்னோம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி வாடகை வரவிடுறோம். அப்போ நாங்கள் வந்து உங்களோட விருப்பம் இல்லாமல் எந்த விதத்துலையும் வந்து நாங்கள் செயற்பட மாட்டோம். ஆனால் நேற்று வந்து வந்து பெயிண்டோட வந்து கடை அளக்க போகிறோம் எடுக்க போகிறோம் உள்ளே எடுக்கணும் அதன்ட்டு வந்து நாங்கள் அதை ஒத்துழைப்பு தர்றோம். ஆனால் நீங்கள் வந்து சொன்ன வார்த்தைக்கு புறம்பாகாத செயற்படுறீங்க. அதுண்ட வந்து மாநகர ஆணையாளர் வந்து சொன்ன வீடியோ ஆதாரம் முழுக்க வந்து எங்களோட மொபைலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பேரில் வந்து இப்படியான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். இவையில நம்பி நாங்கள் வாக்கு போட்ட மக்கள் வந்து இப்போ நடுத்தரவில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ வந்து நீங்கள் இலங்கையில் எடுத்து பார்த்தா எத்தனை பேர் போத வஸ்துக்கு வந்து அடிமையாக இருக்கணும். ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேரில் அதை ஏன் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் போதைக்கு அடிமையாகி ஆஸ்பத்திரியில் மரணிச்சிருக்காங்க. மற்ற வந்து இப்படியான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. போதை வச அடிமையானவர்களுக்கு வந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களை வந்து பராமரிக்கிறீர்கள். ஆனால் இது வந்து உருவாகிறது யாரால என்றால் முழுக்க அரசாங்கத்தால் இது உருவாகிறது. இப்படியான வந்து நீங்கள் செய்கிற செயற்பாடுகளால் விரோதிகள் வந்து உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகும். இப்படியான நீங்கள் செய்கிற செயற்பாடுகளால் வந்து இப்படியான விரோதிகள் எதிரிகள் வந்து நாட்டுக்கு வந்து உருவாகிறார்கள்.
நீங்கள் செய்கிற இப்படியான செயற்பாடுகளால் போதவஸ்து பழக்கங்கள் இப்படியான பிரச்சனைகள் வருது. இதில் இருக்கிற வேலையாளர் தங்களோட சுயமுயற்சியால் இப்படியான பழக்கடையில் அமைத்து மற்றவர்கள் வேலை கொடுத்து இதனால் எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிடுகிறது அன்றாடம். இலங்கை போக்குவரத்து சேவைக்கூடிய இடம் இந்த இதில் நாங்கள் வச்சுக்கிற கடையில் வேலி முள்ளு கம்பி தான் போட்டிருந்தது எங்களை கடை வைக்க. உடனே அப்போ சிடிபி நிர்வாகத்தோட கொழும்பில் கதைச்சு சிடிபி பெரியவரையும் இங்கே யாழ்ப்பாணம் வர வச்சு அவரையும் எல்லாம் யாழ் மாநகர சபை முதல்வர் அமைச்சர் சிடிபி சேர்மன் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தால் இடத்தை பார்த்து ஒப்பந்தம் செய்து கொண்டவை. இலங்கை போக்குவரத்து சேவையும் ஒப்பந்தம் அவையும் முனிசிபலும் ஏன்டா இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய இடம் இந்த இடம் என்றபடியாக இலங்கை போக்குவரத்து சேவையோடையும் மாநகர சபை முதல்வர் ஆக்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் 1 மாதம் வாடகையை மாநகர சபை பெறுறதும் அடுத்த மாத வாடகையை இலங்கை போக்குவரத்து சேவை பெறுறதும் ஏனென்றால் அவைக்குரிய இடம் என்றபடியாக அவைக்கு 1 மாதம் தங்களுக்கு 1 மாதம் என்று சொல்லித்தான் ஒப்பந்தம் செய்து இந்த கடையங்களுக்கு தந்தவை. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு 15 வருஷம் கடந்தும் நாங்கள் யாழ் மாநகர சபைக்கு மட்டும்தான் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட எண்ணம் அது போக்குவரத்து சபையாக இருந்தாலும் சரி மாநகர சபையாக இருந்தாலும் சரி எல்லாமே அரசாங்க திணைக்களத்துக்குள்ளாம் போகுது. எப்படி எடுத்தாலும் எங்களோட நகரம் தான் அந்த நாங்கள் கொடுக்க வரியால் அபிவிருத்தியாக போன்ற கொள்கையில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் எங்களுக்கு கிளிஞ்சிர்லங்காவால் எந்த சிக்கலும் இல்லை. காரணம் என்னென்னா எங்களோட நகரம் அழகாகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களோட கடையை சுருக்க வரினோம், 6 அடி அகல கடையை 5 அடி சுருக்க வரினோம். அதனால இந்த கடையடைத்து நாங்கள் போராட்டம் உண்டு, கடையப்பு போராட்டம் செய்கிறோம். நெல்லுக்கான விலை உரிய நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக இல்லை எனவும் கிளிநொச்சி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்போக்கு அறுவடை நிறைவடையும் நிலையில் அரசாங்கத்தினால் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை போதுமானதாக இல்லை என கிளிநொச்சி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்கம் நெல் விலை இப்போ தான் அறிவிச்சு நேற்று தான் அறிவிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியே நாங்கள் நெல் வெட்ட தொடங்கிடுவோம். அப்போ வடபாதியில் ஃபுல்லாக நெல் முடிஞ்ச முடியத்தான் விலையை அறிவிக்கணும். விலை அறிவிச்சாலும் இந்த 120 ரூபா வெள்ளைக்கு அறிவிச்சிருக்காது காணாது. இப்போ அவங்க 175 கிலோ படி எடுத்துக்கொண்டு போகிற நெல்லை 800 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் அறிவிச்சபடி பார்த்தா 120 ரூபா அப்படி பார்த்தா 72 கிலோ நெல்லின் விலை 8600 ரூபா தான் வருது. 8640 ரூபா வருது. அப்போ நாங்கள் பச்சை நெல் கொடுக்குறோம். பச்சை நெல்லை 800 ரூபா படியே கொடுத்துட்டோம். அப்போ இந்த விலை காணாது. இப்படியும் அரசாங்கத்தின விலை காஞ்ச நெல்லுக்கு 1 கிலோவுக்கு 150 ரூபா வேணும். 150 ரூபா இல்லாட்டி கட்டாது. நாங்கள் ஒரு பேக் காய போட்டு ஆள்றதுக்கு 1500 ரூபா போகுது. அப்போ இந்த விலை கட்டாது. இதில் இப்போ யாருமே நெல் கொண்டு கொடுக்க இல்லை. இது இன்றைக்கு சும்மா திறந்து வச்சுட்டு இருக்கிறோம். இப்படியே இப்போ 2 நாளில் இழுத்து மூடிட்டு போயினேன். அரசாங்கம் சும்மா பேருக்கு தான் திறந்து வச்சு இப்படியே ஒரு காலம் இப்போ சாங்கு காட்டுறதான் வேலை. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த 2024-25 காலபோகம் எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் பயிர் விதைத்த நேரத்தில் எங்களுக்கு மழை இல்லாமல் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தது. பிறகு ஓரளவுக்கு பெய்த மழைகள் காரணமாக வெள்ளாமையை நாங்கள் முயற்சி எடுத்து நல்ல பலனை அளிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்த வேளையில் இயற்கை என்ற பாதிப்பு மேலும் இந்த முறை எங்களை பாதிக்க வச்சிருக்கின்றது. அதால் எங்களுக்கு விளைச்சலில் அதிகமான பாதிப்புகளை ஒவ்வொரு விவசாயியும் சம்பாதிச்சிருக்கின்றோம். இன்று அரசாங்கம் நெல்லுக்கான விலையை தீர்மானித்திருக்கின்றது. அது உண்மையிலேயே அரசாங்கம் 2 பக்கத்தையும் பார்த்துருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நுகர்வோரையும் விவசாயிகளையும் பார்த்து தான் இந்த விலையை தீர்மானிச்சிருந்தாலும் கூட எங்களுக்கு இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் இயற்கை என்ற இனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால இந்த விளைச்சல் மிக மிக குறைவாக இருக்கிறதால இந்த விலை எங்களுக்கு போதாது என்று தான் என்ற கருத்து. எமது கமங்கள் இந்த முறை பாரிய வெள்ள அழிவை எதிர்நோக்கியிருந்தது. குறிப்பாக இரணமடு குளத்தை அடிக்கடி திறந்தமையாலும் கல்மடு குளத்தை அடிக்கடி திறந்தமையினாலும் பாரிய அழிவை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அரசாங்கம் தற்போது காலம் தாழ்த்தி இந்த நெல்லின் விலையை அறிய தந்திருக்கின்றது. இது உண்மையில் எங்களது பிரதேசத்துக்கு பொருத்தமானதாக அமைந்திருக்கவில்லை. அனைவரும் ஈர நெல்லாகவே கொடுத்ததன் பின்பே இந்த நெல் விலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நெல்லினுடைய விலை சிவப்பு அரிசி நெல் 120 அறிவிக்கப்பட்ட போதிலும் இது உண்மையில் விவசாயிகளுக்கு போதுமானதாக அமையவில்லை. எனவே கண்டாவள பிரதேசமாக இருந்தாலும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளாக இருந்தாலும் உண்மையில் இந்த நெல்லினுடைய விலை 120 ரூபாய் அமைந்ததாக நான் கருதவில்லை. ஆக குறைந்தது 130 ரூபாவாவது
சிவப்பு நெல்லுக்கு போடப்பட்டிருந்தால் அது ஓரளவுக்கு விவசாயிகளை பாதிக்காமல் இருந்திருக்கும். எனவே அரசாங்கம் இதை ஒரு மீள் பரிசீலனை செய்து நெல்லினுடைய உத்தரவாத விலையை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வவுனியா மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இன்று நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையில் நெல் கொள்வனவு செய்யப்படும் என அறிவித்த போதும் வவுனியா மாவட்டத்தில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இன்று விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல் கொள்வனவுக்காக நிதி தமக்கு கிடைக்காமையினாலேயே நெல் கொள்வனவை முன்னெடுக்கவில்லை எனவும் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பின்னரே நெல் கொள்வனவை மேற்கொள்ள முடியும் எனவும் நெல் சந்தைப்படுத்தும் சபையினர் விவசாயிகளுக்கு அறிவித்துள்ளனர். அரசாங்கம் விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலிக்காது நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட கமக்காரர்கள் அதிகார சபையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மட்டக்களப்பு மாவட்ட கமக்காரர்கள் அதிகார சபையின் செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் தந்த அடிப்படை விலையை விட குறைந்த விலையிலே நீங்கள் தீர்மானித்தீர்களாக இருந்தால் விவசாயிகள் உங்களுக்கு ஒரு கிலோ நெல்லு கூட தரமாட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு ஆக குறைந்த விலை, இந்த விலைக்கு கூட குறைய எங்களுக்கு தந்துடாதீங்கன்னு சொல்லி இவ்வாறான நிலையிலே நேற்று இவர் அறிவித்திருக்கிறார் 120 ரூபாய் காய்ந்த நெல்லுக்கான விலை. இவ்வாறு இந்த அரசாங்கமானது இந்த விவசாயிகளது செலவுகள் எவ்வளவு, இந்த விவசாயிகள் படுற வேதனைகள் கஷ்டங்கள் எவ்வளவு என்பதனை கருத்தில் கொள்ளாது இந்த வருடம் பாரிய வெள்ளம் ஒரு தடவை அல்ல, இரு தடவை இல்லை, பல தடவைகளிலே நாடு முழுவதும் தாக்கி சென்றது. அவ்வாறான நிலையிலே இன்றைக்கு விவசாயிகள் அறுவடை செய்கிறார்கள். அதுவும் நாங்கள் பார்த்த கணக்கு 25 மூடை போட்டு, ஏக்கருக்கு 25 மூடை போட்டு கணக்கு பார்த்து தான் அந்த விலை வந்தது. ஆனால் இன்றைக்கு அறுவடை செய்யும் போது தெரிகிறது 10 மூடை எடுக்கிறவர் இருக்கிறார், 5 மூடை எடுக்கிறவர் இருக்கிறார். அப்படியே ஆக குறைந்த அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையிலே இந்த விவசாயிகள் எதிர்காலத்திலே எவ்வாறு இந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுறது, அல்லது நீங்க அரசாங்கம் ஒன்று நடத்துறீங்கன்னு சொன்னா ஒன்று எங்களுக்கு அந்த உரத்திர விலையை குறைங்க அல்லது எண்ணெயில விலையை குறைங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுதாங்களே. உங்களுக்கு நெல்லும் குறைஞ்ச விலையில வேணும், அரிசியும் குறைஞ்ச விலையில வேணும், ஆனா இங்க புல்குறை சாமான் நீங்க உங்க விலை விற்கும். அவங்க விவசாயி என்ன வீட்டை இருந்து கொண்டா கொட்டுறதுங்க. எனவே அரசாங்கம் என்று நாங்க உங்களை நம்பித்தான் இந்த புதிய அரசாங்கத்தை நாங்க இங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தது. எனவே விவசாயிகளை கருத்துல கொள்ளுங்க, விவசாயிகள பிரச்சனைகளை கருத்துல கொண்டு உங்கள்ட்ட இந்த உள்ளீடுகளுக்கான விலையிலாவது குறைச்சுத்தாங்க. மட்டக்களப்பு மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களத்தினால் வவுனதீவு, பட்டிப்பளை, போரதீவு பற்று, வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதியற்று பயன்படுத்தப்பட்ட 10 அளவை உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அளவீட்டு அலகுகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்கள மாவட்ட ஆய்வுக்கூட நிலைய பொறுப்பதிகாரி வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனதீவு, பட்டிப்பளை, போரதீவு பற்று, வெள்ளாவளி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள விவசாயிகளினால் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய 110 இடங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோதனை நடவடிக்கையின் போது அளவைக்கு அனுமதிக்கப்படாத 10 உபகரணங்களும் 4 முத்திரையிடாத அளவை உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. மாவட்ட அலகுகள் நியமங்கள் மற்றும் சேவைகள் திணைக்கள பொறுப்பதிகாரியினால் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் இந்த விடயம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்டத்தில் நேரில் சென்று பார்வையிட்டார். கைப்பற்றப்பட்ட நிறுவை அளவை உபகரணங்களை அளவீட்டு அலகுகளும் நியமங்களும் சேவைகளும் சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கைகளுக்காக மட்டக்களப்பு மற்றும் களுவாஞ்சிக்குடி ஆகிய மாவட்ட நீதிமன்றங்களில் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்களத்தைச் சேர்ந்த உதவி அத்தியட்சகர் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் பல இடங்களில் உள்ள கடைகளுக்கு சென்று இந்த நிறுவை அலகுகள் பற்றி அவர்கள் சோதனையிட்டார்கள். 110 கடைகளுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அது வவுனதீவு, பட்டிப்பளை, வெள்ளாவளி பிரதேசங்களுக்கு உட்பட்ட கடைகளாக இருக்கின்றன. அவற்றிலே 43 தராசுகள் சரியாக அனுமதிக்கப்பட்ட தராசுகளாக இருக்கின்றன. 10 அனுமதிக்கப்படாதவையாகவும் 4 முத்திரையிடப்படாதவையாகவும் இருக்கின்றன. எனவே இந்த அனுமதிக்கப்படாத முத்திரையிடப்படாத தராசுகள் யாவும் பறிமுதல் செய்யப்பட்டு தற்பொழுது இந்த அலுவலகத்திலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றன.
தொடர்ந்து அவற்றுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அவை கொடுக்கப்படும். இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இடைத்தரகர்கள் இங்கே வந்து தான் இந்த வேலைகளை பார்க்கிறார்கள். இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அனுமதிக்கப்படாத திராசுகளை கொண்டு வந்து அவர்கள் அந்த நெல் உற்பத்திகளை கொள்வனவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநியாய விலைகளுக்கு கூட அவற்றை அவர்கள் அந்த விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த இடைத்தரகர்கள் மூலம் செய்யப்படும் இந்த செயல்பாடுகளை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அனுமதிக்கப்படாத திராசுகளை பாவிப்பவர்கள் அவற்றை விடுத்து சரியான முறையிலே அனுமதிக்கப்பட்ட திராசுகளை கொள்வனவு செய்து இந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் மேய்ச்சல் தரையின்றி கால்நடைகள் இறப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மற்றும் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரை பிரச்சினை நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் அண்மை காலமாக அதிகளவான கால்நடைகள் மேய்ச்சல் தரையின்றி இறந்து போயுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நாயாற்றுவழி பகுதியில் அதிகளவான கால்நடைகள் மேய்ப்பதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் சீரற்ற காலநிலை, கடும் பனி மற்றும் பட்டினியால் உடல் மெலிந்து கால்நடைகள் இறந்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து பொருளாதார நெருக்கடிக்கு இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் மாவட்ட செயலகத்தினால் மேய்ச்சல் தரைக்கு என பல வருடங்களுக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் காணிகள் பல அரசு திணைக்களங்களினால் இதுவரை மேய்ச்சல் தரைக்கு விடுவிக்கப்படாத நிலையில் பொருத்தமற்ற இடங்களில் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு மாடுகளை கொண்டு செல்வதால் இவ்வாறான மரணங்கள் இடம்பெறுவதாகவும் விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சுருக்கில பகல் முழுக்க மாடு நிக்கிற மாட்டு இந்த சுருக்கில அழைச்சா என்ன செய்யும்? ஒரு நாள்ல சுரி குத்தும். இந்த உடங்காடு எங்களுக்கு சாதா இந்த நல்ல தண்ணி அந்த புட்டிகள் எல்லாம் உட மூடி கொண்டிருக்கு. அதுகளை சாதா தள்ளி எங்களுக்கு ஒரு பட்டி அடைக்கக்கூடிய மாதிரி எவ்வளவு ஒரு இதுகளை செஞ்சு தரலாம். பாருங்க, மேய்ச்சல் இல்லாம எப்படி ஒடுக்கடிக்கு போய் நிக்குது. இந்த மாடு அங்க ரோட்ல போகுது, அவள மாடும். இந்த ஒரு மாட்டை நாங்க ரோட்ல தான் விட்டுட்டு போகணும். இல்லாட்டி நாங்க போக விட்டு இந்த மாடு அந்த அடி பிடிச்சி அந்த மனத்துக்கு ரோட்டால தான் வரும். 15 நாளைக்கு இந்த மாட்டுக்கு புல் இருந்துச்சுன்னா ரைட் இந்த மாடு உசாடியும். இதுக்கு இப்பதான் 3 வயசு. பாருங்க, தஞ்சை கேட்ட பாருங்க, உயிரோட காயம் கொத்தி வச்சிருக்கு. இந்த சைட்டால பாருங்க. திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் வீடொன்றில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து சம்பவித்துள்ளது. திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் வீடொன்றில் சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து சம்பவித்துள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. வீட்டு உரிமையாளர் சமையல் எரிவாயுவினை பொருத்திக் கொண்டிருந்த போது சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது. இதன் காரணமாக வீட்டில் இருந்த தளபாடங்கள், ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் சேதமாகியுள்ளன. தீ பரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தோப்பூர் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை கல்முனை ஷாகிரா கல்லூரியில் பாடசாலை மத்தியஸ்தம் தொடர்பான செயலமர்வு நடைபெற்றது. நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் மத்தியஸ்த சபைகள் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கான மத்தியஸ்தம் தொடர்பான 3 நாள் பயிற்சி செயலமர்வு அம்பாறை கல்முனை ஷாகிரா தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. பாடசாலை மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தில் நீதி அமைச்சினால் இணைக்கப்பட்டுள்ள மத்தியஸ்த உத்தியோகத்தர் மாஜிதாவின் ஒருங்கிணைப்பில் 3 நாள் செயலமர்வு இடம்பெற்றது. இறுதி நாள் நிகழ்வில் பாடசாலை அதிபர் எம்.ஐ. ஜாஃபிர் உட்பட பிரதி அதிபர், ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டவர்களாக வளவாளர்களாக நீதி அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம்.ஏ. முகமது அஜூன், ஏ.எல். ரினோசா ஆகிய உத்தியோகத்தர்களும், அருள் பிரசாந்தன் மற்றும் பாரூக் ஜிகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். செயலமர்வின் மூலம் மாணவர்கள் மத்தியஸ்தம் தொடர்பில் முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பாகவும் பயிற்சி வழங்கப்பட்டதுடன் எதிர்கால மாணவ சமுதாயம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தொடர்பாகவும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. லசந்தவை கொன்றவர்கள் யார் என்பதை அரசாங்கம் உடனடியாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் வேண்டுகோள் விடுத்தார்.
லசந்த விக்ரமதுங்கவின் கொலையாளிகள் யார் என்பதை அரசாங்கம் உடனடியாக வெளிக்கொண்டுவர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிலையியல் கட்டளை சட்டம் 27 நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நான் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் திகதி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இத்தகைய தருணத்தில் இது தொடர்பாக அண்மை காலமாக அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன மற்றும் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணையை நடத்தி அவர்களது குடும்பத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நியாயத்தை நிலைநாட்டி கொலையாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். லசந்த விக்ரமதுங்கவின் கொலையாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை விவகாரத்தில் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ள லசந்தவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு இன்று எழுதியுள்ள கடிதத்திலேயே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கைகச நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் லசந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மூவரை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிப்பதற்கு கடந்த வாரம் சட்டமா அதிபர் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து கவலையடைகிறேன். சட்டமா அதிபரின் இந்த தீர்மானத்தை மீளாய்வுக்குட்படுத்த உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்துள்ளமைக்கு என்னுடைய நன்றிகள். அரசியல் தலையீடற்ற சுதந்திரமான குற்றவியல் நீதிமுறையை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்துள்ளது. 2015 இந்த வழக்கு விசாரணைகள் தீவிரமாகவோ நம்பகத்தன்மையானதாகவோ இடம்பெறவில்லை. எனினும் சட்டமா அதிபர் தனது தீர்மானத்தை மீண்டும் மாற்றிக்கொள்வதற்கு அழுத்தங்களை கொடுப்பது மாத்திரம் போதுமானது என அரசாங்கம் கருதுகிறது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த வாரம் இடம்பெற்ற சம்பவங்கள் சட்டமா அதிபரின் தீர்மானம் தற்செயலாக எடுக்கப்பட்டது அல்ல என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. ஆதலால் சட்டமா அதிபர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவரை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க பரிந்துரை செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இளம் ஊடகவியலாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினர் உள்ளிட்ட சிவில் அமைப்புகள் பல இணைந்து கொண்டிருந்தன. இதன்போது குற்றவாளிகளை பாதுகாக்கும் சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும், நீதியுடன் விளையாடும் சட்டமா அதிபர் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயவர்தன ජනමත සංවිධානත් එක්ක කතා කරලා මේ විදිහේ විරෝධතාවයක් ලෑස්ති කරන්න හේතුව තමයි නීතිපතිවරයාගේ මේ ක්‍රියාකලාප. லசந்த கொலை விடயத்துடன் தொடர்புடையவர்களை விடுவிக்க முடியும் என்ற ஆலோசனையை சட்டமா அதிபர் முன்வைத்துள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைத்த ஆதாரங்களுக்கு அமையவே குறித்த மூவரும் இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். சட்டமா அதிபர் என்பவர் சட்டத்திற்கு மேலானவர் அல்ல. அதேபோன்று சட்டமா அதிபர் திணைக்களமும் மக்களின் பணத்திலேயே இயங்குகின்றது. ஆகவே சட்டமா அதிபர் நாட்டு மக்களுக்காகவே கடமையாற்ற வேண்டும். மாறாக அரசியல்வாதிகளின் தேவைப்பாட்டிற்காக கடமையாற்ற முடியாது. මොකද නීතිපති කියන්නේ නීතියට උඩින් ඉන්න කෙනෙක් නෙමෙයි. නීතිපති කියන්නේ අපේ බදු මුදල් වලින් ලංකාවේ පුරවැසියන්ගේ බදු මුදල් වලින් නඩත්තු වෙන කෙනෙක්. නීතිපති දෙපාර්තමේන්තුව කියන්නේ ලංකාවේ පුරවැසියන්ගේ බදු මුදල් වලින් නඩත්තු වෙන ආයතනයක්. ඒ වගේ ආයතනයකට ලොකු වගකීමක් තියෙනවා මහ ජනතාවට වැඩ කරන්න. නැතු එක එක දේශපාලඥයන්ටවත් පරාජිත දේශපාලඥයන්ටවත් ඩීප් ස්ටේට් එකටවත් වෙන කාටවත් වැඩ කරන්න නෙමෙයි මහ ජනතාවට වැඩ කරන්න ඕන නීතිපති. මහ ජනතාවට වැඩ කරන්න ඕන නීතිපති මේක යට ගහන්නේ එතකොට පැහැදිලිවම මොකක් හරි හේතුවක් තියෙන නිසා කියලා බෑ පැහැදිලි. ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் தோற்றுவிக்கப்படுவதாக பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவிற்கு அரசாங்கத்தினால் விடுக்கப்படும் அழுத்தம் ஜனநாயகத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை தோற்றுவிக்கும் விடயமாக அமைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் பாரிய அச்சுறுத்தல் நிலையொன்று உருவாகியுள்ளது.
அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாட்டை பாரிய அச்சுறுத்தல் நிலைக்குள் தள்ளும் வகையில் செயற்படுகின்றார். நாட்டின் நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை என்பது ஒன்றுக்கொன்று சுயாதீனமாக இயங்க வேண்டிய துறைகளாகும். அந்த புரிதல் இன்றியே அமைச்சர் செயற்பட்டுக் கொண்டுள்ளார். எந்த அரசாங்கமும் நீதித்துறைக்கு அழுத்தம் தெரிவிக்கும் வகையில் செயற்பட்டதில்லை. ஆனால் நீதித்துறையின் முக்கியஸ்தரான சட்டமா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விடயம் தற்போது இடம்பெற்றுள்ளது. இது நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் அச்சுறுத்தலை தோற்றுவிக்கும் செயற்பாடாகும். சட்டமா அதிபர் அரசாங்கம் கூறும் விடயத்திற்கு வழக்கு தாக்கல் செய்யும் நபர் அல்ல. மாறாக சாட்சியங்களுக்கு அமைய செயற்படுபவரே சட்டமா அதிபர். அவருக்கு எதிராக அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்வைத்த கருத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் வகுப்பறை கட்டடம் புனரமைக்கப்பட உள்ளது. ஜப்பான் நாட்டின் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நிதி உதவியில் வடக்கு மாகாணத்தில் 95 பாடசாலை கட்டடங்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவை தளமாக கொண்டு இயங்கும் சேவா லங்கா நிறுவனமானது ஜப்பான் நிப்போன் பவுண்டேஷன் என்ற அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நிதி உதவியுடன் வடக்கு மாகாணத்தில் 95 பாடசாலை கட்டடங்களை புனரமைத்தல் மற்றும் புதிதாக நிர்மாணித்தல் வேலை திட்டத்தை மேற்கொள்ள உள்ளது. அதன் ஒரு கட்டமாக வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் வகுப்பறை கட்டடம் ஒன்றை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இருந்து வருகை தந்த நிப்போன் பவுண்டேஷன் உயரதிகாரிகள் சேவா லங்கா நிறுவனத்தினர் வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு விஜயம் செய்து சேதமடைந்துள்ள கட்டடத்தை பார்வையிட்டனர். இந்த நிகழ்வில் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் தா முகுந்தன், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான உட்படுத்தப்பட்ட கல்வி தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது. விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான உட்படுத்தப்பட்ட கல்வி தொடர்பான துறைசார் அதிகாரிகளின் கலந்துரையாடல் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை ஒன்றுகூடல் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. தாய் சேய் பராமரிப்பு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் கிரிசுதனின் ஒருங்கிணைப்பில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. சர்வம் அறக்கட்டளை அமைப்பின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு உட்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் ஊடாக பிள்ளைகளுக்கான கல்வி அபிவிருத்தி, பாடசாலைகளுக்கான போக்குவரத்து, வைத்திய ஆலோசனைகள், கிளினிக் மருத்துவ வசதிகள், பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனைகள் போன்ற செயற்றிட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் மைத்திலே பரத்லர், குழந்தை நல மற்றும் குழந்தை நல அபிவிருத்திக்கான மருத்துவ நிபுணர் வைத்தியர் பிரார்த்தனா கமலநாதன், உளநல வைத்தியர், சர்வதேச நடத்தை சிகிச்சை மாற்று நிபுணர் வைத்தியர் சகாயா தர்ஷினி, காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை வைத்தியர் விஜயகாந்த், வைத்தியர் டான் சவுந்தரராஜா, முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் முரளிதரன், மாவட்ட செயலகம் மற்றும் கல்வி திணைக்கள அதிகாரிகள், விசேட தேவையுடைய பிள்ளை பராமரிப்பு நிலைய பொறுப்பாளர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு சேவை வழங்குகின்ற சகல அரச சார்பற்ற ஊழியர்களிடையே ஒரு தொடர்பினை ஏற்படுத்துதல், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிறுவர்கள் முக்கியமாக விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு உரிய சப்போர்ட்டை வழங்குதல், அதாவது அவர்கள் சேவைகளை பெறும்போது அவர்கள் ஏற்படுகின்ற இடையூறுகளை குறைத்து சுகாதார மற்றும் கல்வித்துறைகளில் அவர்களுக்குரிய சேவையை இலகுவாக பெறக்கூடிய மாதிரியும் அவர்கள் தொடர்ச்சியான பராமரிப்பை இவ்விடங்களிலும் பேணுவதற்குரிய ஒரு நிலையான திட்டத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு கூட்டமாக இன்றைய கூட்டம் அமைந்திருந்தது. விசேட தேவையுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய தெரப்பியை உரிய நேரத்தில் செய்கிறதன் மூலமாக, உட்படுத்தல் கல்வியை அவங்களுக்கு உரிய நேரத்தில் கொடுக்கறது மூலமாக அவங்களையும் ஒரு நார்மல் நிலைக்கு, அதாவது மற்றவர்களில் தங்கி இல்லாமலுக்கு தண்ட பாட்டில் தண்ட வேலைகளை செய்து ஒரு இண்டிபெண்ட் அடல்ட்டாக நாங்கள் மாற்றிக்கொள்ள இயலும். இது சம்பந்தமான விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு போய் சேர வேணும், உங்களோட உறவினர்களுக்கு போய் சேர வேணும், உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு போய் சேர வேணும். அதனால் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஒரு நாளும் அதை டிஸ்கரேஜ் பண்ண வேணாம். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை மேக்ஸிமம் செய்கிறது மூலமாக அவங்களோட எதிர்காலம் மட்டுமில்லை, எல்லார எதிர்காலமும் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இரத்த தான முகாம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இரத்த தான முகாம் நேற்றைய தினம் கிண்ணியா பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் MHM கனி தலைமையில் நடைபெற்றது. கிண்ணியா மற்றும் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள இரத்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிண்ணியா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவு ஊழியர்கள், திருகோணமலை பொது வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவு ஊழியர்கள் இணைந்து முகாமை நடத்தியுள்ளனர். இரத்த தான முகாமில் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தானம் வழங்கியிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.